பேசிட்டுங்க, நீங்கள் பேசிட்டு. ஆமாம் ஆமாம். ஆப்போசிட்டில் ஆகுதா? பேசிட்டுங்க பேசிட்டுங்க. நீ வளரணும் தம்பி, இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே நீ வளர. தலைவருக்கு தெரியுமில்ல நம்மளை. பேசிட்டுங்க பேசி சாப்பிட போகிறப்ப டைம் வேஸ்ட் அப்புறம் மீட்டிங் சார் வாங்க, நல்லா இருக்கிறீங்களா?
நிகழ்ச்சியிலேயே நமது டெக்ஸ்டூல் உணர்வுபூர்வமாக கடந்த வருடம் கலந்து வளர்ந்து மனம் வாய்ப்பு முடிந்த நம் உறுப்பினர்களுக்கு இரங்கல் சமர்ப்பணம் திரு சி ரங்கநாதன் அவர்களுக்கும் CS மாணிக்கம் அவர்களுக்கும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு நன்றி. அண்ணன்மார்களே, தம்பிகளே, உங்களுக்கு அண்ணன் மாதிரி சகோதரர்களே, அனைவருக்கும் நீண்ட நாட்கள் உங்களை பார்க்காமல் இருந்து ஒரு வேற்றை பலவீனமான நிலை போல் காணும் பலவீனமான நிலையிலையும் ரிட்டைர்மெண்ட் என்ற முறையிலும் நாம் வெளியே வந்து இன்றைக்கு அனைத்து பகுதியிலே இருக்கிற செங்கோல் தொழிலாளர்களும் பார்க்கின்ற பொழுது எல்லாருமே நல்ல முறையிலாக இருக்கின்ற செய்தியை நம் காதிலே கேட்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நாம் இன்றைக்கு அனைவரும் கூடுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்ற சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் இன்றைக்கு அனைவரையும் தேடி சந்து கொண்டுகளெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரையும் கேட்டு அனைவரையும் ஒன்று கூட்டி மகிழ்ச்சியிலே வாழ்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சார்ந்த எனது மனமார்ந்த இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை போதுமான அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காலை உணவர்களை பேசுவார் அழைக்கிறோம். நான் 144 பேர்த்துக்கு கான்டாக்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்தா ஒரு 62 பேர் தான் வந்துட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா 100 பேருக்கு சமையல் பண்ணியிருக்கு. இப்போ சாப்பாடுக்கு ஆள் வரையும் நம்ம எதிர்பார்க்குறோம். மற்ற இடத்துலாம் சாப்பாடு கூட முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே செஞ்சு வச்சுட்டு நம்ம போட முடியறது ஆள் இல்லாமல் இருக்குது. 142 பேருக்கும் நான் பேசியிருக்கிறேன். வளர தகவல்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு 62 பேர் தான் வந்திருக்காங்க போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு பல பேர் துணையாக இருந்தாங்க. அந்த துணையாக இருந்ததை கூட நம்ம சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் வந்தவங்க உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அசம்பிளிக்கு வந்தேன். இப்போ அசம்பிளியில் வந்து எனக்கு கிடைச்ச ஆதரவு வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு வருஷம் ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஒரு 16 மிஷன் 17 மிஷன் அந்த மார்ச் 31க்கு 3 நாள் கம்பெனிக்குள்ளேயே இருந்தோம். எல்லாருமே 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சாங்க. அசம்பிளியில் வேலை செஞ்சவங்களுக்கு அந்த அன்னைக்கு 31 நைட்டு பார்க்கும்போது ஏப்ரல் 1 அசம்பிளியில் ஒரு மிஷன் கூட இல்லை. நான் அந்த அளவுக்கு 3 நாள் 4 நாள் வந்து 24 ஹவர்ஸ் நான் வேலைகளுக்கு வந்து எவ்வாறு மற்ற செக்ஷன்ல எல்லாமே வந்து நான் போய் கேட்டாங்க. சார் இதாக கொடுத்துட்றாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. மெட்டீரியல் ஃப்ளூட்டர் ரோலர்ஸா இந்த மிஷின் கிளியா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இந்த பவுண்டரி எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. அதாவது கோஆப்ரேட் பண்ணாதவங்க யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து இருந்ததுனால நான் என்னால் டெக்ஸ்டைல் சர்வே ஆக முடிஞ்சது.
எல்லாமே உங்களோட இதுதான், கைடன்ஸ் தான். இன்னைக்கு வந்து நீங்க சொல்றது சிலதெல்லாம் வந்து சார் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம தலைவர் ஜெகநாதன் அவரே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மற்ற தலைவர்கள் ஒரு சிலர் மேக்ஸிமம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் 20-30 வருஷமாச்சு யாரும் கான்டாக்ட் இல்லாதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் எல்லாருமே எனக்கு வேணும்னு தான். நீங்க எல்லாருமே உங்களோட ஒத்துழைப்புனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கேன். அன்னைக்கு இப்போ பசங்களுக்கு அங்க சொல்றது என்னன்னா உங்களை பத்தி தான் சொல்லுவேன். அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஒருத்தர் மெஷினே தொடங்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம அன்னைக்கு படுத்துட்டு வேலை செஞ்சோம் உள்ள மெஷின் கடையில போட்டுட்டு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் பசங்க 25-30 வயசுல தான் இருக்காங்க. யாருக்குமே அந்த வேலை அப்படிங்கிற நம்ம கம்பெனி அப்படிங்கிறது இல்லை. என்னமோ வரமா வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தான் வந்து என்ன பண்ணோம், நம்ம கம்பெனி, எங்க கம்பெனி, நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட், நம்ம வேலை, நம்ம குடும்பம், அப்படிதான் நம்ம டெக்ஸ்டைல் வளர்ந்தோம் செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நன்றி. சுப்பிரமணியம் சார் தான் வந்து ரொம்ப கேட்டாரு, கண்டிப்பா வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கண்டிப்பா வாங்க. நான் டெக்ஸ்டைல்ல வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அதுல டெக்ஸ்டைல் மீடியா ஒர்க்ஸ் TMW அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து மே 1 ஒன்று ஒவ்வொரு வருஷம் ஒரு 7-10 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அதனோட இது எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாம் அதுல போட்டிருப்போம். அப்புறம் அது இல்லாம தலைவர் ஜெகநாதன், அப்புறம் ஆர்ச்சான் சார், இது அவங்க இன்டர்வியூ எல்லாம் அதுல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முழுசா 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பொறுமையா பாருங்க. அவரை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கும். இப்போ நானே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொன்சாமி சார், ஆர்ச்சான் சார் இவங்க எல்லாம் வந்து திட்டிட்டு தான் இருப்போம், இவங்க என்ன இருக்கும். ஆனா அவங்களோட வளர்த்தி கொடுத்தாங்க. அது காலப்போக்கில் பல காரணங்கள்னால போயிடுச்சு, அது நமக்கு வேண்டாம். பட் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான உதவியோ ஒரு வேலை வாய்ப்பு ஏதாச்சும் கம்பெனி வேணும், ஒரு ராக்கெட் வேணும்னாலும் தாராளமாக கிட்ட சொல்லுங்க. என்னோட நம்பர் வந்து சுப்பிரமணியம் சார் இருக்கு. வாங்குங்க, கூப்பிடுங்க. என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் நம்பரை நான் வாங்கிக்கிறேன் நம்மகிட்ட. ரொம்ப நன்றி. அழைச்சதுக்கு என்னை மேடையில் உட்கார வைத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இவர் வந்து ISO நாகராஜ் சொல்லிட்டு நம்ம கம்பெனியில வந்து ISO வாங்கினதுக்கு நாகநாதன் சாரோட அசிஸ்டண்டா இருக்காரு. இவர் ஒரு மெயினா ISO பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இப்போ நாங்க எல்லாருமே ISO நாகராஜ் தான் அவருக்கு இது வரைக்கும் கூப்பிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட முகம் தெரியல. எல்லாத்தையுமே நான் வந்து பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா கேண்டீனில் ட்ரைனிங் நம்ம ட்ரைனிங் ஹால் இருக்கும். அந்த ட்ரைனிங் ஹாலில் மேலே போனால் நம்ம ஒரு 5 years ஹவுஸ் கீப்பிங், குவாலிட்டி சர்க்கிள், மற்ற டெக்னிக்ஸு, ISO சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்ஸ்க்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு எடுத்துருந்தேன். என்கிட்ட எங்களோட பேரெல்லாம் போய் அட்டன்ஷிப்போட வீட்டில் இருக்குது. இந்த அளவுக்கு கிட்ட மேலே MD ஆஃபீஸ் எல்லாம் சுற்றிக்கிறதுனால எல்லா பக்கம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் டாக்டர் குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாகநாதன் இன்னொன்று பேன்ஸில் பண்ணுறோம். பிஜிஎன்எஸ்பியில் ஒரு 2 வருஷம் வந்து நம்ம கஸ்டூர் சார்பாக அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ISO 9000 இருக்காங்க. அந்த கஸ்டூரி வந்து நம்ம கம்பெனியில் நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்காக 2 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு வந்து 2-3 முதல் கடன் கிடைப்பு இல்லையா, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறது எவ்வளோ வேலை கஷ்டப்பட்டாலும் ISO ஆகுது. பார்த்தீங்கன்னா ISOவோட அனுபவங்கள் தான் எனக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனிக்கு மேலே ISO வாங்கிட்டு தமிழ்நாடு சுற்றிக்கிறோம். பெங்களூர் கூட ISO பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து கஷ்டூர் தான். நிறைய நிறுவனங்கள் போகிறாங்க, நிறுவனங்கள் பிரச்சனைகள் சொல்லுவாங்க. சொன்னோன்னா நம்ம ஞாபகம் கஷ்டூர் தான். கஷ்டூரில் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. நல்ல நல்ல விஷயங்கள் கடன் சொல்கிறோம். பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தான் நம்ம கஷ்டூர் தான். என்ன வேணும் கோயம்புத்தூருக்கே இயற்கை துறை பற்றி கற்றுக் கொடுத்தது கஷ்டூர் தான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளி ஏதோ போகிறோம். நிறைய தொழில் போகும்போது எந்த தொழில் பார்த்தா ஏதோ நம்ம ஆள் இருப்பாங்க. இவன் குழந்தைகள் நம்ம எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து கஷ்டப்படல, இவ்வளோ வயசில் 25 வருஷம் கம்பெனி மூடி இயங்காத நிறுவனம். ஆனால் இயங்கும் நட்பு, இந்த நட்புகள் இயங்கிக்கொண்டே இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்கிறது தான். இந்த மாதிரி உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் பார்ப்போம், 2-3 கம்பெனிகள் பார்த்துருக்கேன். அது வந்து அப்பப்போ தான் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இந்த நட்புகள் சந்திக்கிறது எப்பவும் கடைபிடிச்சே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் பண்ணிகிட்டே இருக்கும். நாங்கள் ஸ்டாஃப்ல மே 1ஆம் தேதி 20 வருஷம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் கலந்து இந்த
பெற்றோர் உணர்வுகளை தக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். நமக்கே நமக்காக வாழ்க்கை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நமக்காக வாழ்க்கை நட்புகளை நட்போட பேசி பழைய கால ஞாபகம் ஞாபகம் நரம்புகள் நல்ல ஒரு நட்போட நரம்புகள் நல்லா இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வார்த்தைகள் வேண்டிய அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். சுப்பிரமணியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அவரு தான் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னார். அவருக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். மேலும் ஸ்கூல் மீட்டிங் கூட வந்திருந்தாங்க. ஜனநாயகத்தை வந்திருந்தாரு. ஒவ்வொரு வருஷமும் படிக்கணும். நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கீங்க. ஆர்வம் நிறைய ஒவ்வொருவருக்கும் 6 பெருசாக அனுபவம் வந்திருக்காரு. பேப்பரில் டிவியிலெல்லாம் போன 2 வருஷத்துக்கு முன்னால் விளம்பரம் கொடுத்துருந்தோம். பெற்றோரோட திறமையில பெரிய கட்டணங்கள்லாம் வந்திருந்தோம். இது மாதிரி உலகத்தில் எந்த கம்பெனியும் அந்த நாள் 23 கம்பெனி நடத்துகிறேன். ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் என்னுடைய மனதுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கிறது சொன்னா இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும் நான் எதிர்பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். சந்தோஷமாக ஜாலியாக நாம் இளமை நமது இருந்தது என்று நினைக்கிறேன். அப்புறம் 1987 இந்த கம்பெனியில என்னைய வந்து சாமி செல்வராஜுக்கு 2 பேர் எனக்கு சொல்லிருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்ன விஷயம்னா கையாண்டு சொன்னாங்க பயங்கரமான ஆளு பார்த்து நடந்துக்கோ நாம வேற கட்சி போடுவாங்க. அப்பவே அப்புறம் நான் சாதாரணமாக தான் போவேன். போய் அப்போ வந்து ஈஸ்வரன் இருந்தார். ஈஸ்வரன் அப்புறம் எனக்கு கரெக்டாக பார்த்து இந்த நம்ம எப்போ இது போட்டாங்க இவங்க இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் பெரிய தலைவராம அங்கே இருக்காங்க. அப்புறம் உள்ள போனோன்னா அப்புறம் முருகேசன் இருந்தார். முருகேசன் அப்புறம் ராஜேந்திரன் எல்லாம் நண்பராயிட்டாங்க. அப்புறம் கட்டையும் செய்வோம். எல்லாமே ரொம்ப நண்பராயிட்டீங்க. அப்புறம் நீங்க யாருன்னு கேட்டீங்க. நான் கம்யூனிஸ்ட் பாவோடும் பார்ப்பாங்கள் என்னை சரியான விஷயத்தை கொண்டு வாங்க. அப்ப என்ன சில விஷயம் கேட்பீங்க. டாக்டருக்கு ஒரு பேர் 3 பேர் கேட்பீங்க. நீங்க சித்திரு எல்லாம் பார்த்து உட்காந்துருக்கப்ப அப்புறம் என்ன டிஎம்கே கற்கிறது அவரு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்ப நீங்க நீங்க எந்த விஷயம் எனக்கு பண்ணவே நல்ல விஷயம் தான் பண்ணீங்க. அடுத்த அரசியல் பாருங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் போனோம்னா 1 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுங்க. அப்புறம் நீங்க கொண்டு வருவீங்க படிப்போம். நாங்க ஜனசக்தி கொண்டு படிப்போம். செம்மையான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கு. ஆனா இது தெரியல இல்ல தெரியுங்க. இது தலைவரோட அத்தாவைனா மாமியா பேச வேண்டியதில்லை. அவரு பேசுவார். கல்யாணி 6ஆம் ஆண்டு வந்தார். அப்புறம் பாட்டு ஐயாடா அவரு ராஜாவு நாயகன் ஐயாடா முகம் அப்படின்ட்டு அவர் பேசிருக்கோம். அப்புறம் இது எனக்கு மிக பிடித்தவர். இன்றைக்கு 50+ யாராவது வந்து தெரியல. 50+, 60+, 70+, 80+, 1, 2, 3, 4 அவ்வளவுதான். 80+ 4 இருக்காங்க. கொஞ்சமா கம்மியாயிட்டு போகும். இருந்தாலும் பரவாயில்லை. நாம தொடர்ந்து வரணும். ஜாலியாக இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். நான் ஜாலியாக இருக்கு. நீங்க எப்படின்னு தெரியல. நாங்க ஒரு 4 பேர் ஜாலியாக இருக்கோம். இல்ல நான் கொண்டிருக்கோம். கொண்டிருக்கோம். அதுல ஒன்றும் பிரச்சனை கொண்டிருக்கோம். கட்டாயம் கொண்டிருக்கோங்க. அப்புறம் அது போக இந்த நம்ம கம்பெனி இருந்தப்போ அந்த சந்தோஷம் கொஞ்சம் இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம். இப்படி எப்படி சம்பாதிக்கிறோம் எந்த வயசுக்கு அது வேற இல்லைங்க. ஆனால் முதல்ல எப்படின்னா அவன் இல்லை. அவன் சென்னையில் இருந்தான். அவன் பலகாரம் பண்ணி நடத்துவான். அப்புறம் குரூப் வந்து பட்டாசு பண்ணி இதெல்லாம் வந்து அவசியமே தெரியல.
போனஸ் வாங்கி கலவரம் சொல்ல முடியும். நாமும் கலவராக்கி பண்ணீங்க. நம்மளோட கலவரம் உட்காந்து எண்ணுனாங்க. ஒரு 10 டைம் எண்ணுவாங்க அந்த காசை. ஒரு 5000, 8000, 10,000. இப்போ அதெல்லாம் கிடையாது. பார்த்து அனுப்பிட்டுறாங்க. நமக்கும் தெரியல, அதுவும் தெரியல. ஆனால் ஆளை வச்சு இந்த காசை பார்க்க போகணும், ஏதாச்சும் எவ்வளோ திடீர்வானா அதான் அது ஆர்டிஸ்ட் பெருங்குழியில் ஆஃபீஸர். அப்புறம் போராட்டம் நிறைய நிறைய மனுஷங்களையும் கொஞ்சம் கூட மனுச்சு 1953 நான் வந்து கல்யாணம் பண்ணேன் 93ல். அது காலம் மாறி மாறி போய் அப்புறம் 2000 சேவையில் போட்டு 50 சரி பேசிட்டா என்னுடைய முன்னோடி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா சிறப்பாக ஒரு மீட்டிங் போட்டு நல்லா எல்லாம் பேச வைப்பாங்க. எல்லாம் லைனாக வந்து பேசுவாங்க. இல்லை யாராவது டெக்ஸ்டோ டேமேஜ் அவர் இப்போ ஐயாயிரம் பிஆரம் எல்லாமே எல்லா ஆசிரியர் மேனேஜர் எல்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டாஃப் மீட்டிங் வந்து ஒர்க்கேஸ் மீட்டிங் வந்து லாஸ்ட் டைம் வந்து கடைசியாக போயிட்டேன். கடைசியில் வார வாரம் செஸ் விளையாட்டு போட்டிங்க. நான் செஸ் ஆடணும் வார வாரம் கோயம்புத்தூர் செஸ்ஸுக்கு இன்சார்ஜாக இருந்தார். அதனால் வார வாரம் கவர்மெண்ட் யாரும் பேசணும். அட்லீஸ்ட் பார்க்கறது கூட நெக்ஸ்ட் நம்மளோட பேசிட்டு ஒரு வாரத்தில் மனம் கண்டிப்பாக இருக்கு. அந்த அளவுக்கு இயக்கம் ஆலமரமாக வளர்ந்து இந்த டெக்ஸ்டைல் என்பது இந்த உலகத்துக்கு மிக சிறந்த ஒரு கம்பெனியாக நம் வாழ்க்கையில் வன்முறை செய்யக்கூடிய ஒரு இயக்கம். அதே மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி சொந்த தொழில் செய்து அது இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் தன்னம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உருவாக்கி கொடுத்தது டெக்ஸ்டைல். சாதாரண அன்னைக்கு பார்த்தா சைக்கிளாக வந்து இருப்போம், இன்னைக்கு பெரிய ஓடா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்துருக்கோம். அந்த வளர்ச்சியை கொடுத்தது டெக்ஸ்டைல் என்பதை மறக்க முடியாது. அதனால நன்றி. நன்றி. அடுத்து தெரிந்து கொள்கிறேன். முதலில் நம்மளை எல்லாம் உருவாக்கிய இந்த டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு 80வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 80வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவில் நம்மளை இன்று சந்திக்க வைத்த நல்ல ஒரு நம்மளை உற்சாகப்படுத்திய இந்தியாவில் ஒரு அப்துல் கலாம் அல்ல, இங்கே அமைந்திருக்கின்ற எல்லாரும் அப்துல் கலாம் தான். ஏன் அந்த அளவுக்கு உலகத்திலேயே நம்ம ஆசிய கண்டத்தில் நம்மளுடைய டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் பேரும் புகழ் அந்த அளவுக்கு இதை எடுத்து நிற்கிறது. இதை எடுத்து நிற்கின்ற வேளையில் இது 26வது வருகின்ற சுதந்திர குடியரசு தின விழாவில் நாம் தென்னிந்தியாவின் மாநிலத்தில் என்று அழைக்கக்கூடிய கோவையிலே இருந்து 26 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் எல்லாரும் நல்ல ஒரு மனநிலையில் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல நிலையில் வழிநடத்தி நம் குழந்தைகளை நல்ல நிலையில் படிக்க வைத்து எல்லாரும் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெளிநாடுகளில் இருந்து நம்மளுடைய பேருந்துகளையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக இருந்தது நாம் சார் சொன்னது போல டெக்ஸ்டைல் நிறுவனம் தான். இந்த 3ஆம் ஆண்டில் இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் சுப்பிரமணியன் சொன்னது போல நண்பர்கள் எல்லாரும் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. நான் ரொம்ப ஆசையாக இல்லை. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சுக்காண்டாச்சு. என் மனைவி வந்து திட்டுறான், 9-10 மணிக்கு போகிற ஃபங்க்ஷனுக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சுக்காண்டிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கினேன், 4:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 5 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குளிச்சுட்டு 10 மணிக்கு வந்தாச்சு. நம்ம நண்பர்களையெல்லாம் காப்பிக்கிறேன் அப்படிங்க. அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம். என்னதான் எனக்கு சம்பளம் இங்கிருந்து விட அந்த கம்பெனியில் வந்து எனக்கு நிறைய சம்பளம் கொடுத்தாலே நமக்கு முதல்ல நம்ம மனசில் பதிஞ்சது வந்து இந்த டெக்ஸ்டைல் நிறுவனம் தான். இது வந்து டெக்ஸ்டைல் நிறுவனம்னு சொல்கிறத விட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாள், அஜந்தா பல்கலைக்கழகம் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த கோவை மாவட்டத்தில் டெக்ஸ்டைலுங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான்.
இன்னைக்கு எவ்வளவு எம்என்சி கம்பெனி வந்தாலும் நம்ம குழந்தைங்க ஏன்னா நம்ம நண்பர் சொன்னது போல அந்த போனஸ் வாங்கி போய் வீட்டில் கொடுத்தா அம்மா ஒரு பக்கம் காலி அந்த பணத்தை எண்ணுவாங்க. சகோதரிகள் இருந்தால் நம்ம அண்ணாவுக்கு இன்னைக்கு நல்ல சம்பளம் நல்ல தீபாவளிப்பான் சகோதரன் அதை தான் சொல்லுவான். ஆனால் அந்த நிலைகள்லாம் மாறி இந்த பக்கம் ஒரு கூட்டம் அங்கேயும் ஓடுவோம், நாளைக்கு இந்த பக்கம் ஒரு கூட்டம் அங்கேயும் ஒரு ஓடுவோம், எல்லா பக்கம் ஓடி ஒழிந்து கடைசியில் அந்த போரில் மகாபாரத போரில் நம்ம இறக்கல. ஏன்னா நமக்கு சின்ன வயசு என்றும் 16 மார்க்கெட்டையன் போல கடவுள் நமக்கு நல்ல அறிவையும் கொடுத்து நல்ல ஒரு வயதையும் கொடுத்ததுனால அதுலேருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஒரு நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறோம். நம்ம தேடிய அவர் யூகேல போய் எல்லாம் பண்ணணுங்கிறார். அதனால் நான் உழைத்து ஒரு வருடமாக நான் அடுத்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் உழைத்து கொடுக்குறேன். உங்களுடைய ஆசைப்படி தம்பியை நல்லா படிக்கிறீங்க, உங்களால் அவனும் நாளைக்கு பின்னாடி நல்லா பார்த்துக்கலாம் அதை கருத்து கூட நான் ஆசைப்படுறேன். நம்ம இது நம்ம நல்ல உள்ளங்களுக்காக நானாக நேற்று இரவுக்கு அப்புறம் இதை மனப்பாடம் பண்ணி பாடிக்கல, இதால தவறு தான் நினைக்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, பூப்படி ஏற்றாயடா. கர்ணா உன் படி சுமந்தேனடா. கர்ணா உன் படி சுமந்தேனடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்றும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணி. சின்ன விண்ணப்பம் யூஏ டெக்ஸ்கூல் ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நல்லபடியாக எல்லா விஷயமும் அந்த குரூப் மூலிமா பகிர்ந்து எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும். மிகவும் நன்றிங்க. இங்கே அனைவருக்கும் இந்திய நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய மூத்த தோழர்களுக்கும் வருகிற அனைவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். பேர் மட்டும் ஜெகதீஸ்வரன், Black 5 years of டர்னர் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கிருந்து அப்படியே சொல்லுங்க. என் பேர் லட்சுமண ராவ், பெயிண்டிங் டிஸ்பேச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தொழிலாளர்களை நினைச்ச மாதிரி கூட்டங்களெல்லாம் கேட்டு அதனுடைய மலரும் நினைவு என்னுடைய அதிகாரி இருக்காங்க சகோதர சார், எல்லா தொழிற்சங்கம் எங்கே தொழிலாளர்கள் நம்மளுடைய ஒர்க் பண்ணேன். என் பேர் சோதன் பிள்ளை, பிளாக் போர்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்ணன் ஜேபிஎஸ் செக்ஷனில் ஒர்க் பண்ணுவேன். குணகிருஷ்ணங்க, நான் ஏசப்பில் என் பேர் ராமு. நம்ம கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் கண்டாக்டர். நம்ம பெரியவங்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக. ஒரு சின்ன வேண்டுகோள், இது ஒரு எஃப்ஆர் செக்ஷன் தலைமையில் நடக்கிற மாதிரி மட்டும் இருக்குது. அதை விட பெருசு நம்ம தாய்வீடு மாதிரி டெக்ஸ்டூல் எம்ப்ளாயிஸ் ஸ்டாஃப் இல்லை அந்த மாதிரி பேர் டெக்ஸ்டூல் பேர் மெயின் கொடுத்து அது சங்கம்ன்ற மாதிரி சிசிஎஃப்ஆர் டெக்ஸ்டூல் எஃப்ஆர் செக்ஷன் சன்லைஸ் ஆப்ரேட்டர். ஏ சுப்பிரமணியம், Black 3.
கற்பழகன் எப்பாசி செல்வார். எல்லாருக்கும் காலேஜ் சொன்னீங்க எப்பாசி செக்ஷனில் ஒர்க் பண்ணேன். செல்வன் எலக்ட்ரிக்கல் மெயின். சாரி சார். பீட்டர் எப்பாசி செக்ஷனில் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். 15 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது நண்பர் சொல்ற மாதிரி ஸ்டாஃப்கள் நம்ம கட்சியில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டம் போட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்னோட என் பேர் எம் காளிசாமி, எப்பாசி செக்ஷன் கர்நாடகா. பேர் தாமோதர் சாமிங்க, எப்பாசி செக்ஷனில் இருந்தாங்க கர்நாடகா. தொடர்ந்து அனைவருக்கும் மக்கள் நன்றி. இந்த விழாவை ஏற்பாடு செய்து திரு சுப்பிரமணியனுக்கு மிக மிக நன்றி. என் பேர் அன்பழகன், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். பக்கத்தில் மளிகை கடை வச்சுருக்கேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த சுப்பிரமணியன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் பூபதி. நான் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் 1975 பிராஞ்சில் வந்தேன். பேர் எஸ் சிதம்பரம். நான் கிரணா பேட்டர் ஷாப்பில் டர்னராக இருந்தேன். உண்மையிலே இங்கே இவ்வளோ பேர் சந்திக்கிற போது மற்றற்ற மகிழ்ச்சி. அப்புறம் நியூ பிளாக் பெரியவர்களையும் அவர்களை எல்லாரையும் பார்த்துருக்காங்க. நான் எப்பாசி அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜோசப் ஆளுக்கிறேன். எப்பாசில் கர்நாடகா பண்ணியிருக்கேன். பேர் ரவிக்குல திலகம். நான் டெக்ஸ்டூரில் 4 வருஷம் தான் வேலை செஞ்சேன். இருந்தாலும் அந்த நண்பர்களை பார்க்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். 43 வருடங்கள் கழித்து அந்த சிதம்பரம், ராஜேந்திரன், இவங்கெல்லாம் ஜெயராமன், இவங்கெல்லாம் என் கூட அன்னைக்கு ஒர்க் பண்ண ஒரே செக்ஷன். குருசாமி அப்பா செக்ஷன். விஜயவர்தன். நான் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கன்னியாகுமரியில் ஜேசிசி ஸ்கூலிங்கில் ட்ரைனிங் மாஸ்டர். நான் கமிட்டியாக வரேன். பச்சையப்பன் எஃப்என் செக்ஷன். இந்த ரீயூனியன் வந்த அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி உங்களோட பார்க்க அப்படியே இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாலகிருஷ்ணன் சொன்னேன் கிருஷ்ணசுவாமி. எப்போது நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த எல்லாரும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களை கேட்குறவனே, முத்தச்சக்கம் குழந்தைங்க பற்றுக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. முத்தச்சக்கம் குழந்தைங்க பிறக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. இல்லை மாதிரி தெரியும், ஆனால் முத்தம் இல்லாமல் குழந்தை பிறகுதா? சொல்லுங்க. குழந்தை பெற்ற மாதிரி சொல்லுங்க. முத்தம் இல்லாமல் யாராவது குழந்தை பெற்றுருக்கீங்களா? அந்த முத்தம் தான் வயசு வயசு இல்லாமல் எந்த ஃபேமிலியும் இல்லை. அதில் என்னென்ன சட்டம் இருக்குது, எது முக்கியமானதை எடுத்து வைக்கணும், எதை வரிசைப்படுத்தணும், எதை முன்னிலைப்படுத்தணும், எதை பாதுகாக்கணும். இணைப்பால், இணைப்பால், சிலிப்பால், கலைப்பால், பண்பால், இன்னும் எத்தனையோ பால்களை கடந்து வந்திருக்கோம். பாலில் ஆரம்பித்து பாலில் முடியாத லைஃப்பில் நம்ம எத்தனையோ பாலை கடந்து வந்திருக்கோம். ஆனால் சிரிப்பால் மட்டுமே நம்ம தேகத்தை, நம்ம உடலை ஒரு அரங்கத்தில் நிலைநாட்ட முடியுங்கன்னா அது இந்த நிகழ்ச்சி தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர பார்க்குற நிகழ்ச்சி தான்.
ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஒருங்கே கற்றோம். அதனால் ஆழ்கடலில் முத்தெடுக்கும் அனுபவம் நிறைந்தோராய் பரங்குதலில் திரும்ப சங்கமித்தோம். மனங்களுக்கு வந்து மாண்புடைய உள்ளங்களே வாழ்க 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 ஐயா வாழ்க வாழ்க. இந்த வானும் மண்ணும் இருக்கும் வரை வாழ்க வாழ்க. இந்த வானும் மண்ணும் இருக்கும் வரை வாழ்க வாழ்க. நன்றி. அன்பார்ந்த என்னுடன் பணிபுரிந்த அத்தனை சகோதரர்களுக்கும் இந்த 25வது வெள்ளி விழா வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக நாம் உறவோடும் உண்மையோடும் சொல்லப்பட்டிருக்கிறேன்.